அகாராந்தः பும்லிங்கः ராமசப்தः ஏகவச்சனம் த்விவச்சனம் பகுவச்சனம். ஏகவச்சனம் த்விவச்சனம் பகுவச்சனம்னு சொன்னீங்களே, எது அப்படின்னா இந்த லைன் இருக்கு பாத்தீங்களா, முதல் லைன், இது எல்லாம் ஏகவச்சனம், சிங்குலர், ஒருமை. சரியா? நடுவுல இருக்கு பாருங்க, இது எல்லாம் த்விவச்சனம், இருமை. சரியா? டியூயல். இங்க மூணாவது லைன் இருக்கு பாருங்க, இது எல்லாம் வந்து பகுவச்சனம், புளூரல். சரியா? பன்மை. ராமஹ ராமௌ ராமாஹ ராமம் ராமௌ ராமான் ராமேன ராமாபியாம் ராமைஹி ராமாய ராமாபியாம் ராமேभ्यः ராமாத் ராமாபியாம் ராமேभ्यः ராமஸ்ய ராமயோः ராமானாம் ராமே ராமயோः ராமேஷு ஹே ராம ஹே ராமௌ ஹே ராமாஹ. இப்ப நான் வாசிச்சு காமிச்சதுதான் ராம சப்தம். சரியா? சரி, நம்ம என்ன கேட்போம், இந்த ராம சப்தம் நீங்க இப்ப வாசிச்சிட்டீங்க, இந்த ராம சப்தத்தினால என்ன யூசேஜஸ் இருக்கு? இப்போ நான் உங்களை வந்து இந்த ராம சப்தத்தை மெமரி பண்ணுங்க அப்படின்னு நான் இப்ப சொல்லிடுறேன். நீங்களும் என்ன பண்ணுவீங்க, கட 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 மெமரி பண்ணிடுவீங்க, ரொம்ப சுலபமா மெமரி பண்ணிடுவீங்க. இந்த ராம சப்தத்தை கத்துக்கிறதுனால, தெரிஞ்சுக்கிறதுனால, மெமரி பண்றதுனால என்ன யூசேஜ்? இந்த கேள்வி வருமா வராதா? ஆமாவா இல்லையா? ஆமாடியன். சரி, சுதர்ஷன் சுவாமி சொன்னார், ஆமா, ஒரு கேள்வி வரும், நான் ஏன் ராம சப்தம் வாசிக்கணும், நான் ஏன் ராம சப்தத்தை மெமரி பண்ணணும், இந்த கேள்வி வரும். இந்த கேள்விக்கு பதில் என்ன தெரியுமா? இப்போ சப்த மஞ்சரிலே போட்டிருக்குன்னு சொன்னேன். வெரி குட். தேவம் தேவ முகுந்த. கரெக்ட். ஏன் ராம சப்தத்தை வாசிக்கணும்னா, இந்திரா அம்மா வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸா ஒரு ஐடியா கொடுத்தா. அந்த சப்த மஞ்சளிக்கு போட்டிருக்கு தேவ நர கிருஷ்ண கோவிந்த இத்தியாதயா அப்படின்னா, ராம சப்தத்தை தெரிஞ்சுட்டீங்கன்னா ராம சப்தம் மாதிரி அகாராந்த பும்லிங்க சப்தங்கள் லட்சம் சப்தங்களை உங்களால ஈஸியா சொல்ல முடியும். எவ்வளவு ஈஸியான ஒரு கான்செப்ட் பாருங்க. ஒரு சப்தத்தை கத்துண்டா 1,00,000 சப்தத்தை கத்துனதுக்கு ஈக்குவல். புரியுறதா? அதனால நீங்க கத்துக்கணும். ஒண்ணு. ரெண்டாவது, இந்த ராம சப்தம் இருக்குல்ல, ஒரு ஒரு வார்த்தைக்கும் ஒரு ஒரு டிஃபரெண்ட் மீனிங் இருக்கு. நம்ம அதை புரிஞ்சுக்கணும். இப்ப ராம சப்தம்னு சொல்லிட்டு ராமஹா ராமன், சரி ராமன் என்ன, ராமவனாவும் ராமன் தான் அப்படின்னா நீங்க என்ன கேட்பீங்க, என்னது இது வார்த்தையை மாத்திட்டு அர்த்தமே மாறலையே கேட்பீங்க. அப்போ இந்த 21 ரூபங்களுக்கும் ஒரு ஒரு மீனிங் இருக்கு. புரியாதா? அந்த மீனிங் என்ன அப்படின்னா, ராமஹா ராமன், ராமௌ இரு ராமர்கள், ராமாஹா பல ராமர்கள். சரியா? அப்ப ராமஹா அப்படின்றதுக்கு அர்த்தம் வேற, ராமௌ அதனுடைய த்விவச்சனம் அதுலயும் அர்த்தம் வேற, ராமாஹா பன்மை அதனுடைய அர்த்தம் வேற. ராமஹா ஒரு ராமன், ராமௌ இரு ராமர்கள், ராமாஹா பல ராமர்கள். அடுத்தது ராமம் ராமனை, ஐ கூட சேர்றது, ராமன் கூட ஒரு ஐ சேர்றது, ராமனை, ராமனை கூப்பிட்டு சொல்லுவோமா இல்லையா? அப்போ ராமம். அடுத்தது ராமௌ இரு ராமர்களை. சரியா? 2 பசங்க இருக்கா, 2 பேரும் வந்து ராமஹா ராமஹான்ற பேர்லயே இருக்கா. அப்போ இரு ராமர்களை கூப்பிடு அப்படின்னு சொல்லும் போது ராமோன்ற இந்த வார்த்தை தானே யூஸ் பண்ணி ஆகணும். அப்போ இந்த வார்த்தைக்கு ஒரு யூசேஜ் இருக்கு, அதுக்காகவாது நீங்க சப்தத்தை கத்துட்டு தான் ஆகணும். அடுத்தது ராமான்னு பல ராமர்களை, நிறைய பேர் இருக்கா, நிறைய ராமர்கள் இருக்கா. அங்க ஒரு ஐ அப்படின்ற அர்த்தத்தோட ஒரு வார்த்தையை நீங்க சொல்லணும், ஒரு பிரயோகம் பண்ணணும்னா ராமான்னு அப்படின்றத தெரிஞ்சுட்டாதான் முடியும். அடுத்தது ராமேன ராமனால், நம்ம இங்கிலீஷ் சொல்லுவோம் இல்லையா, பை ராமா சொல்லுவோமா இல்லையா? மகோதயா சொல்லுங்க. ராமம் அந்த இங்கிலீஷோட இது சொல்லுங்க மகோதயா. ராமம் அண்ணா சொல்றேன். இது என்னன்னா, ஒரு தடவை தமிழ்ல சொல்லிட்டு கண்டிப்பா இங்கிலீஷ்ல சொல்லுவேன். சரியா? ஓகேவா? இப்போ அதுதான் இப்ப சொல்ல வந்தோம். ராமேன அப்படின்னா
பை ராமா, டன் பை ராமா சொல்றாங்க. அப்ப ராமனால் அப்படி சொல்றோம் இல்லையா? அப்போ ராமனால். ராமாபியாம், இரு ராமர்களால். அடுத்தது ராமைஹி, பல ராமர்களால். சரியா? அடுத்தது ராமாய, ராமனுக்காக. நீங்க ஒரு புஸ்தகம் வாங்குறீங்க, இது யாருக்காகப்பா வாங்கினீங்க அப்படின்னு கேட்ட உடனே நீங்க ஒரு பதில் சொல்லுங்க. இது ராமனுக்காக வாங்கினேன், இது கிருஷ்ணனுக்காக வாங்கினேன், இது என் குழந்தைக்காக வாங்கினேன். யாரோ ஒருத்தருக்காக நீங்க வாங்கிப்பீங்க. அப்போ அது ஆக. அப்போ ராமாய, ராமனுக்காக. மகோதயா, அது ஃபார்னு எடுத்துக்கலாமா? ப்ரொபோசிஷன் ஃபார். கண்டிப்பா எடுத்துக்கலாம். ஆனா நடுல பேசினா சாருடைய ஃப்ளோ விட்டுடும். அது அது அதனால இல்ல, ஃப்ளோ கூட திருப்பி கொண்டு வந்துருவேன். ஆனா இந்த ஆன்சர் எல்லாம் அவுட் பண்ணாதீங்க இந்திராமா, யாருக்கும் தெரியக்கூடாது. சரியா? அப்புறமா நம்ம சொல்லிடலாம். ஓகேவா? பாருங்க, ராமாய, ராமாயன்றதுக்கு அர்த்தம் ராமனுக்காக. அடுத்தது ராமாபியாம், இரு ராமர்களுக்காக. ராமேபியா, பல ராமர்களுக்காக. சரியா? அடுத்தது ராமாது, ராமனிடமிருந்து. சரியா? இப்போ ஒரு பழம் விழுந்தது, எங்கிருந்து விழுந்தது அப்படின்னு கேட்ட உடனே மரத்திலிருந்து சொல்லுமா இல்லையா? அப்போ மரத்திலிருந்துன்னு சொல்லணும்னா அதுக்கு இந்த பஞ்சமி விபக்தியினுடைய பிரயோகம் இருந்தா தானே முடியும். புரியுறதா? அப்போ ராமாது, ராமனிடமிருந்து. ராமாபியாம், இரு ராமர்களிடமிருந்து. ராமேபியா, பல ராமர்களிடம் இருந்து. சரியா? அடுத்தது இப்ப நம்ம பார்க்க போறது ஆறாவது வேற்றுமை. சரியா? இது என்னென்ன விபக்தின்றது இப்ப நமக்கு சொல்லி தரேன். இது முடிச்ச உடனே ராமஸ்ய, ராமனுக்கு, ராமனுடைய. சரியா? இது ராமனுடைய புஸ்தகம், இந்த வீடு ராமனுடைய வீடு சொல்லுவோமா இல்லையா? அதுக்கு அந்த உடையன்னு சொல்றதுக்கு நம்ம ஒரு பிரயோகம் வேணுமே. அதுக்கு ராமஸ்யன்ற இந்த வார்த்தை. ராமயோகோ, இந்த ராமயோகோன்னு இரு ராமர்களுடைய. அடுத்தது ராமானாம், இந்த இடத்துல இம்மு சரியா வரல, ஸ்லேட்ல இடம் இல்லாததுனால நீங்க புரிஞ்சுக்கோங்க. ராமானாம், அங்க ஒரு ஸ்டோக் வரணும். சரியா? ராமானாம்னா என்னது? பல ராமர்களுடைய. புரியுறதா? அடுத்தது ராமே, ராமனிடத்தில். ராமயோகோ, இரு ராமர்களிடத்தில். ராமேஷு, பல ராமர்களிடத்தில். புரியுறதா? சரி, ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நீங்க எங்க வசிக்கிறீங்கோ? நான் சென்னை நகரத்தில் வசிக்கிறேன். அப்ப சென்னை நகரத்தில் நீங்க சொல்லணுமே. அப்ப சொல்லணும்னா இந்த விபக்தி ஓடி வரும். நான் ஹெல்ப் பண்றப்பா உனக்கு, அதான் சப்தமி விபக்தி. புரியுறதா? அடுத்தது ஹேராம, இந்த ஹேராம, ஹேராமவ், ஹேராமாக, இது மூணும் ஆஹ்வானம், கூப்பிடுறது. நம்ம தமிழ்ல விழி வேற்றுமை படிச்சிருக்கோம் இல்லையா? அதுதான். புரியுறதா?